ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு சேனல், உங்களுடைய வெற்றிக்கான சேனல். இன்றைக்கி 27ஆம் தேதி சம்மர் பம்பரோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி ரிசல்ட் 8797 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட் நண்பர்களே. இந்த 97 87 ரிசல்ட் வந்து நம்ம நேற்று கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்க மாதிரி எப்படி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்போட பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறதும் 9 அப்படிங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஸ்ட்ராங்குன்ட்டு நான் 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை வச்சு நம்ம கெஸ்ஸிங்கே சொல்லியிருந்தோம். அதனால் இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதில் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏபி 7 ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் இறங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஏபியில் கொடுத்த கெஸ்ஸிங் ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது நம்ம 7 அப்படிங்கிறது நான் ஏபியில் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருந்துச்சு. ஆனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது பி போர்டில், சி போர்டில் 7. நம்ம கணிப்புப்படி ஏ போர்டில் 7 அப்படிங்கிறது இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. போர்டில் எப்படி உட்காருங்கிற கெஸ்ஸிங் எனக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் அவங்க கொடுத்த மாதிரி டபுள் நம்பர்ஸ் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஆனால் டபுள் நம்பர் நான் ஏபியில் நினச்சேன், ஆனால் அது ஏசி அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்குது, போர்டு மாறி இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு முழு வெற்றி கொடுக்க முடியலைங்கிற வருத்தம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. சரிங்களா? அதுக்குரிய உழைப்பு நான் கண்டிப்பாக போடுவேன். இருந்தாலும் வருத்தப்பட வேணாம், என் மேலே கோவப்பட வேணாம். ஒரு அருமையான கெஸ்ஸிங் நாளைக்குரிய கணிப்புகள் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் பம்பர் மாதம் நடக்கிறது கிடையாது. இப்போ ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்மர் பம்பர் இந்த மாதத்தில் நடக்குது. ஜனவரி மாதம் கிறிஸ்மஸ் பம்பர் நடக்குது. ஸோ அந்த பம்பரில் எப்படி கணிப்புகள் வரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து தான் நம்ம பண்ணோம். ஆனாலும் நெருங்கி வந்துட்டோம், கொஞ்சம் தான் மிஸ் ஆகிருக்கு போர்டில் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏ போர்டு 7, பி போர்டில் 9, சி போர்டில் 7. நம்ம கொடுத்ததில் ஏ போர்டு 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 9 நம்ம கணிப்புகளில். ஏபியில் 7 கொடுத்தேன், ஆனால் அது ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. ஏபியில் நான் 7 கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி 4 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் நான் 8 2 நாளாக கண்டினியூஸாக இறங்கிட்டுருக்கு. 8க்கு ஒரு நம்பர் குறைச்சி 8க்கு 7 வைக்கலாம், இல்லை 8க்கு 9 வைக்கலாங்கிற கணிப்பில் தான் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாப்புலனா 8க்கு 8 இறக்கி விட்டாப்புல 4 டிஜிட்டில். இந்த 777, அதாவது நான் கணக்குப்படி கொடுத்தது 777 அப்படின்னு கொடுத்துருந்தேன். 7 7 7 பி போர்டு வரைக்கும் 777 நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி ஏபிசிலையும் பார்த்திங்கன்னா நான் 797க்கு 771 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். 7 நாங்கள் ஏபியில் கன்ஃபார்மாக பாஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அப்படியே உல்ட்டாவாகிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. காருண்யா ப்ளஸ் 515 என்ன மாதிரியான வெற்றி கணிப்புகள் எப்படி இருக்குது, இதை எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் இதே மாதிரி தான் ஜனவரி மாதம் நடந்த கிறிஸ்மஸ் பம்பருக்கு, அதாவது கிறிஸ்மஸ் பம்பர் ரிசல்ட்டுக்கு கார்னியா ப்ளஸ் எப்படி ரிசல்ட் வந்திருக்குது. அதே மாதிரி போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் 2022 23 24. சரிங்களா? இதை வச்சு தான் கணிப்புகள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 87 97 7 7 ஏசி. நாளைக்கு ஏபியில் வரலாம். மேபி இன்றைக்கி நம்ம கணிப்பில் கொடுத்த நம்பர் ஏசியில் பாஸ் ஆனதுனால நாளைக்கு ஏபியில் வரலாம், இல்லை பிசியில் வரலாம். சரிங்களா? அதனால் அதையும் நம்ம விடக்கூடாது. இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 7 சி போர்டில் 7 ஏசி. ஆனால் நாளைக்கு டபுள் நம்பர்ஸ் ஏபியில் வரலாம், இல்லை பிசியில் வரலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதையும் நம்ம விடக்கூடாது. உங்கள் கணிப்புகளில் நம்ம சொல்கிற நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏ போர்டில் 7 இன்றைக்கி 7க்கு நம்ம கொடுத்துருக்கிறது 4 1 3 6 0. ஒரு போர்டுக்கு 5 நம்பர் கணக்கு. ஏ போர்டில் 4 1 3 6 0. பி போர்டில் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 9 9க்கு 5 0 6 4 3 5 0 6 4 3. சரிங்களா? உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். பி போர்டில் இன்றைக்கி ரிசல்ட்டு 9க்கு 5 0 6 4 3. ஒரு போர்டுக்கு 5 நம்பர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 7க்கு 1 5 3 4 7 சுருக்கமாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட்டில் ஏசி டபுள் நம்பர் பாஸ் ஆனதுனால நாளைக்கு ஏபியிலே வாய்ப்புகள் உண்டு, இல்லை பிசியிலே வாய்ப்பு உண்டு. சரி,
ஏபின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஏபியில் 66 வரலாம், இங்கே இருக்கிற மாதிரி 66 வரலாம். அப்படி இல்லை அப்படின்னால் 44 வரலாம். 66 இருக்குங்களா, 66 இல்லை 55 இல்லை 44 இல்லை 33 55. அப்படி இல்லை ஏசியில் 33 வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. 44. அதனால் நாளைக்கு டபுள் டிஜிட்டில் வந்து ஏபியில் இல்லை பிசியில் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. அது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். 4 ஆல் போர்டுக்கு 4 5 6 3 ஆல் போர்டில் 4 5 6 3 ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 4க்கு வாய்ப்புகள் உள்ளது, 5க்கு வாய்ப்பு இருக்குது, 3க்கு வாய்ப்பு இருக்குது, 6க்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கணிப்பில் இருக்கட்டும். உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம ரிசல்ட்டுக்கு நம்ம நேற்று அதாவது இன்றைக்கி சம்மர் பம்பருக்கு நம்ம கொடுத்தது ஏபியில் 7 கொடுத்துருந்தோம். ஆனால் ஏசியில் பாஸ் ஆனிச்சுங்களா. நாளைக்கு ஏபிலையும் வாய்ப்பு இருக்குது, இல்லை பிசிலையும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாச்சும் 2 போர்டு கண்டிப்பாக டபுள் டிஜிட் வரும். அது என்னோடய கணிப்பில் நல்லாவே தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணிப்பில் இந்த நம்பர் இருக்கா, இல்லை அப்படின்னால் இதில் உங்களுக்கு எந்த நம்பர் ஓரளவுக்கு ஓகேன்னு இருக்கோ அதை வந்து ஒரு போர்டில் ஏபிசி ஒரு போர்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா. இது எங்கேருந்து இப்போ எடுத்த ரிசல்ட் தான், கால்குலேஷன் இல்லை, ரிசல்ட் தான். அதுதான் நம்ம சேனலில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். அவ்வளோதான். ஏபிசி பாக்ஸை பார்த்துனாங்களா. ஏபி அதை நான் சொன்ன மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டுக்கு சொல்லியிருந்தேன் 66, இல்லை என்றால் 44, அப்படி இல்லை என்றால் 64 03 10 35 40 46. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஏசி 41 15 33 64 07 35 43 31 67. நம்ம இங்கே கொடுத்துருக்க கெஸ்ஸிங்லேருந்து தான் நான் இத்தனையும் கெஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா. ஏசி 41 15 33 64 07, இல்லை ஏபியாக இருந்தாலும் 45 10 36 66 34 33 04 அப்படிங்கிற மாதிரி கூட கணக்கு வச்சுக்கலாம். இல்லை பிசியை பொறுத்த வரைக்கும் 44 63 55 53 03 33 67 61 அப்படி கூட கணக்கு வச்சுக்கலாம். உங்கள் அது மாதிரி கணக்கில் தான் இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிசி 51 05 63 44 37 33 65 05 51 நம்மளோட கணிப்பு இருக்கட்டும். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிசி இன்றைக்கி 797 ரிசல்ட்டு. 797 ரிசல்ட்டுக்கு 455 663 644 005 464 653 331. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஏபிசியை பொறுத்தவரைக்கும் நான் ஜஸ்ட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இங்கே கொடுத்த நம்பர்களை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்கள். சரிங்களா. அதே மாதிரி இதை நான் பாக்ஸில் போடலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு கெஸ் பண்ணி மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இதை வச்சு நீங்கள் கூட கணிக்கலாம். இன்றைக்கி 8 4 டிஜிட்டில் இன்றைக்கி 87 97ங்களா. இன்றைக்கி 87 97 2 நாளாக இந்த 8ங்கிறது இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த 8 வந்து 2 நாளாக இறங்கிட்டே இருக்குது. நாளைக்கும் 8க்கு 8 வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கலாம். 8க்கு 8 வைப்போமே. 8க்கு 8 இல்லை 8க்கு 9 இல்லை 8க்கு 2 இல்லை 8க்கு 4 இல்லை 8க்கு 3. நான் எடுத்துருக்க நம்பர் அதே தான். ஒரு போர்டுக்கு 5 நம்பர். சரிங்களா. 84 63 96 34 23 63 44 51 33 35 96 41 34
61. பாக்ஸில் போடலை, பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. திரும்பவும் நான் சொல்கிறேன் நண்பர்களே, கால்குலேஷன் மெத்தட் எடுத்து பாருங்கள், இல்லை மிஷின் நம்பரை வச்சு பவர் நம்பர் எடுத்து பாருங்கள், இல்லை கெஸ்ஸிங் நம்பர் வச்சு பவர் நம்பர் எடுத்து பாருங்கள், இல்லை மந்த்லி சார்ட்டை வச்சு பவர் நம்பர் எடுத்து பாருங்கள், இல்லை பவர் நம்பரில் கிராஸாகவே கால்குலேட் பண்ணி பாருங்கள், இல்லை தினசரி வெற்றி ரிசல்ட்டை வச்சு மிஷின் நம்பரில் இருக்க பவர் நம்பர் எடுத்து பாருங்கள், இல்லை பாக்ஸில் பவர் நம்பர் போட்டு பாருங்கள். எப்படி வேணாலும் பாருங்கள். ரிசல்ட்டின் அடிப்படையில் 2 போர்டு உட்காரதா இல்லையாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பார்த்துங்க. நான் டெய்லியும் சொல்கிற விஷயம் இதுதான் நண்பர்களே. இன்றைக்கி 8 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, 9 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்து கொடுக்குற விஷயங்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கால்குலேஷன் மெத்தடுங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலன்னா சரியாக தெரியலன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக அந்த போர்டில் உட்காருது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா எனக்கு தெரியுது, என்னோடய கணிப்புப்படி. அதனால தான் நான் சொல்கிறேன், கால்குலேஷன் மெத்தடில் போட்டு குழப்பி அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா செட்டு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்த 2-3 வருஷம் ரிசல்ட்லேருந்து எடுத்திருக்க நம்பர் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நான் நாளைக்கு ஏசி ஏபிசி எல்லாமே உங்களுக்கு கெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இவ்வளோ தான் சுருக்கமான விஷயமே. நான் நேற்று சொல்லியிருந்தேன், பம்பர் ரிசல்ட் ஒரு வருஷத்துக்கு, அதாவது கிறிஸ்மஸ் பம்பர், அதுக்கப்புறம் சம்மர் பம்பர், இந்த 2 பம்பருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் மந்த்லி சார்ட்னா ஸ்ரீசக்தி இது வச்சுருக்கான், வின்வின் இது வரும், கார்னியா ப்ளஸுக்கு ஸ்ரீசக்தி இப்படி வந்திருக்கு, இல்லை அக்ஷயாவுக்கு நிர்மல் இப்படி வந்திருக்குன்னு ஒரு கணிப்பு வரலாம். ஆனால் பம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கணிப்புகள் ஓரளவுக்கு தான் கெஸ்ஸிங்கில் வரும். அதை வச்சே நம்ம டபுள் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் ஏபியில் நம்ம கொடுத்துருந்தோம், இன்றைக்கி ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டின் அடிப்படையில் வைக்கும்போது அந்த யூகங்கள் கரெக்டாக அந்த போர்டில் உட்கார மாதிரி வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும் நண்பர்களே. அது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் மெத்தடு, பவர் மெத்தடு, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மெத்தடு, அதுக்கப்புறம் மந்த்லி சார்ட்லேருந்து பவர் நம்பர் மெத்தடு, மிஷின் நம்பர் மெத்தடு, 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பவர் நம்பர் மெத்தடு, எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்பி கொண்டு வந்தீங்கனாலும் நம்மளுக்கு அது லாஸ் தான். அதனால் கம்மியான செட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு போர்டுக்கு உங்களுக்கு 5 நம்பர் கொடுத்துருக்கேன்னா, இதில் என்னோடய கணிப்பு உங்களோட கணிப்புக்கு ஒரு 2 நம்பர் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 41 இருக்கலாம், இல்லை பி போர்டில் 5-0, இல்லை சி போர்டில் 15. சரி, 455 ட்ரை பண்ணுங்கள், இல்லை 101 ட்ரை பண்ணுங்கள், இல்லை 451 ட்ரை பண்ணுங்கள், இல்லை 405 ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஒரு போர்டுக்கு 6 நம்பர் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் தெரியுதுன்னு சொல்கிறேன். நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் நம்பருங்கிறது நம்ம ஒன்றும் லாட்ரி ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கல, அதாவது கம்பெனியில் வேலை பார்க்கல சொல்கிறேன், சரிங்களா? அந்த மிஷினில் எப்படி வரும், எப்படி உட்காரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கணிப்புகள் அப்படிங்கிறது கணிப்புகளாகவே பார்க்க வேண்டும். அதுதான் என்னோடய விஷயம். கணிப்பு நாளைக்கு இந்த போர்டில் இந்த மாதிரி வர்றதுக்கு கணிப்புகள் இருக்குது, ஒரு கெஸ்ஸிங் உண்டு, நாளைக்கு இந்த போர்டில் இத்தனை மாதிரி உட்காரும் அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் நம்ம சேனலில். அதனால தான் ஒரு போர்டுக்கு 5 நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு கன்ஃபார்மான நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை அப்படியே ஏபிசி பாக்ஸில் போட்டு, இல்லை ஏசிபிசி இல்லை டேரெக்டாகவே இதை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னாலும் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம உழைப்புக்கு ஊக்கப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளான லாஜிக் தான், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். கார்னியா ப்ளஸ் 515 அருமையான வெற்றி நாளை காத்திருக்கு. மறக்காமல் ஏபி இல்லை பிசி டபுள் நம்பர் உங்களோட கணிப்பில் இருக்கட்டும். ஆல் போர்டு 4-5-6-3, ஸ்ட்ராங்கு 4-5-3-6 அருமையான வெற்றிக்கு நம்மளுடைய சேனலில் தினசரி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏபிஎஸ்சிபிசி ஏபிசி பாக்ஸு 4D சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ரொம்ப குழப்பிக்காமல் நீட்டாக ட்ரை பண்ணுங்கள். அருமையான வெற்றி உங்களுக்கான காத்திருக்கு. மென்மேலும் ஆதரவு கொடுங்க, ஊக்கப்படுத்துங்க. காருண்யா ப்ளஸ் 515 நாளைக்கு வெல்லப்போகிற நபர், அந்த நபருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற நண்பர்களே. அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.